நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் புதஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ப்ரைவசியாக இருக்கலாம், பர்சனலாகவும் இருக்கலாம். அதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜியை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் புகுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு நம்ம எப்படி இந்த பேக்ரவுண்டை மறைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூடிய ஃபோட்டோ போர்ட்ரேட்டாக இருக்கட்டும் இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்டை எப்படி நம்ம மறைக்கிறது, அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா ரொம்ப சுலபமாக உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ஈஸியாக மறைச்சிட முடியும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறது, அதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்குது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர் இருக்கும். இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளே ஸ்டோர் போங்க, இந்த அப்ளிகேஷனை ஃபட்டாஃபட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Snapseed இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட இன்னர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேப் எனிவேர் டு ஓப்பன் அ ஃபோட்டோ டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் அலோவ் கொடுத்துருங்க ஒரு சில விஷயங்களுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட கேலரியில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. இது நீங்கள் வேணால் போர்ட்ரேட்டாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா க்ராப்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் மாற்றிக்கோங்க, லேண்ட்ஸ்கேப்பை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரைட் மார்க் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் டூல்ஸை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய ஃபேஸை சுற்றி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் கூட்டலாம், இந்த பிளரை நீங்கள் கூட்டலாம். இந்த மாதிரி ரைட் சைடு நீங்கள் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பார் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ளூ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பிளரோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 89 இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகும். உங்களுக்கு நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூடிக்கிட்டே போகும். ரைட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி லெஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளர் டிகிரிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்டை மறைக்க முடியும். இது இல்லாமல் இதோட சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுருக்கலாம், இந்த மாதிரி நீளமாக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எந்த பகுதியில் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஈஸியாக பிளர் பண்ண முடியும். இது இல்லாமல் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ ரெக்டாங்குலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சர்க்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் இருக்குது. ஸோ ட்ரான்சிஷன் பண்ணலாம், ட்ரான்சிஷன் அப்புறம் ஸ்ட்ரென்த், விங்னெட். ஸோ இதை கூட நீங்கள் மாற்றி அமைக்கலாம். இதை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு கார்ட்ஸ் இருக்குது, விதவிதமான செட்டப்பில் நீங்கள் செட் பண்ணலாம் பேக்ரவுண்டை. அந்த மாதிரி ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2-in-1 நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்த நம்ம பிளர் பண்ணுமோ அதை நீங்கள் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பாருங்கள் எல்லா பகுதியும் மறைஞ்சிருச்சு. உங்களுடைய ஃபேஸ் மட்டும்தான் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஜேபேக்கில். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபோல்டரை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் சேவ் பண்ணுறேன் என்னோடய ஃபோனோட கேலரியில். ஸோ ப்ரிப்பரிங் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபோட்டோ ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது, பிளரில் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோ சேவ் வியூ. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபோட்டோவை பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. பயனுள்ள அப்ளிகேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத அருமையாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா எந்த ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டையும் ஈஸியாக பிளர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.